Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am having my technical champion Lakshmi Narayan along with me. So Lakshmi Narayan வந்து மூலமா என்ன கற்றுக்க போகிறோம், என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? ப்ரொஜெக்டட் மோஷன் ஆர் ட்ராஜெக்டரி ஆர் பேரபோலிக் மோஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆர் ட்ராஜெக்டரி மோஷன் ஆர் பேரபோலிக் மோஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? 2u sin alpha by g கண்டுபிடிச்சோம். 2u sin alpha by g. ஸோ இங்கேருந்து தூக்கி எறிஞ்ச தூரத்துலேருந்து விலகிற தூரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்துக்கு பேர் ரேஞ்ச். என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்ச். அதான் எங்கே எரியிறோமோ எரியிருந்து எரிந்த இடத்துலேருந்து விழுற இடம் வரைக்கும் ரேஞ்ச். தூரத்துக்கு பேர் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். The horizontal distance between the projectile motion from the starting point to the end point is called as range. Range அப்படி சொல்லுவாங்க. ரேஞ்சுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா, ரேஞ்சுன்றது இட் இஸ் a distance. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா என்னன்னா வெலாசிட்டி இன்டூ ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன். ஹாரிசான்டல் வெலாசிட்டி என்னது? u cos alpha. u cos alpha அப்படின்றது தான் ஹாரிசான்டல் வெலாசிட்டி. டைம் வந்து என்ன ஃபார்முலா? டைம் t 2u sin alpha by g. ஸோ இது ரெண்டுத்தையும் பேர் இருக்கும், வெலாசிட்டி இன் டைம் டேக்கன். அப்போ u ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். 2 sin alpha by g cos alpha by g. வழக்கமாக வெலாசிட்டினா 2g வரும், ரேஞ்சுனா g வரும். 2 sin alpha cos alpha u square sin 2 alpha அர்த்தம். by g. 2 sin alpha cos alpha அதுக்கு ஃபார்முலா வந்து sin 2 alpha அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரேஞ்ச் ஈக்குவல் டு horizontal velocity into times time taken. ஸோ horizontal velocity எவ்வளோ வரும்? u cos alpha வரும். time taken என்ன வரும்? 2u sin alpha by g. ரெண்டு பெருக்குனா u square sin 2 alpha by g. இதான் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, அந்த sin ஆல்ஃபான்றது காணாமல் போயிடும். sin 2 alpha அப்போ u square by g. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, sin 2 alpha equal to 1 அதான் கண்டிஷன். அப்போ sin 2 alpha 1 எதுக்கு வரும்னா sin 90 வரும். ஸோ sin அடிச்சா 2 alpha equal to 90, 2 alpha equal to 90. Therefore alpha equal to 45 degree. 45 degree. தான் வந்து கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் ரேஞ்ச். என்ன சொல்றாங்கன்னா, கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச். மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து கண்டிஷன் இது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச்? u square by g. ஸோ இன்னைக்கு என்னன்னா மூணு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். r equal to u square sin 2 alpha by g. r max equal to u square by g. condition for maximum range 45 degree. Alpha is equal to 45 degree. ஸோ இன்னைக்கு இந்த மூணு விஷயத்தையும் நமக்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்த லட்சுமி நாராயணுக்கு thank you champion. தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ champion.